வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னுடைய பேர் ஆர் சிற்றரசு, ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் விஆர்எஸ். ரயில்வேல ஒரு 23 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இப்போ முழு நேரமாக மத்திய அரசு வேலைக்கு 1 வருட பயிற்சி, மினிமம் 1 வருஷம் படிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாக்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு என்ன செய்யறாங்க, நம்ம டிகிரி படிச்சுட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கனாக்க, டிகிரி படிப்போம் பார்த்துருவோம், அப்படிலாம் படிக்கிறீங்க, அப்படிலாம் படிக்காதீங்க. எப்பொழுது படிக்க ஆரம்பிக்க வேண்டும், என்ன படிக்க, மத்திய அரசு வேலைக்கு எப்பொழுது படிக்க ஆரம்பிக்க வேண்டும். என்னைய பொறுத்தவரை மினிமம் எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா, காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயரில் கண்டிப்பாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் இப்போ ஃபஸ்ட் இயர் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் இயரில் என்ன செய்யணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். வெல் அண்ட் குட். செகண்ட் இயர் முடிச்சா தேர்ட் இயர் படிக்கிறீங்களா, தாராளமாக ஜாயின் பண்ணுங்க. சில பேர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜாயின் பண்ணுவோம்னு நினைப்பீங்க. முடிச்சுட்டீங்க அப்படின்னா வேறு வழி கிடையாது, தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுங்க. அப்போ யார் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டிங்கனாக்க ஜாயின் பண்ணலாம், அல்லது செகண்ட் இயர் தேர்ட் இயரில் படிக்கும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா முழு நேரமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க காலேஜ் முடிச்சோன்னா இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. இதுதான் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை, ஆரம்பிக்க வேண்டிய நேரம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனசில் என்ன இருக்குன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், இப்போ இன்கம் டேக்ஸ் எடுத்தாலும் சரி, சென்ட்ரல் எக்ஸைஸ் எக்ஸாம் எடுத்தாலும் சரி, கஸ்டம்ஸ் எடுத்தாலும் சரி, ரயில்வேல, பேங்கிங்கில், இன்சூரன்ஸ், எல்லா பேரும் நார்த் இந்தியன்ஸ் வராங்க. கொதிக்கிறோம், தமிழில் பேச மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறோம். நீங்கள் படிக்கிறீங்களா?